அமுதா, நீ என்ன சொல்ற? அது எப்படி நடக்கும்? புனிதாக்கா போனது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு தான். ஆனா அங்க போனா மகாலிங்கம் தான் பேருக்கு இன்னும் சொத்தை மாத்தலன்னு தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? அப்படி ஏதாவது நடக்க கூடாதுன்னு நம்புவோம். அப்படியே நடந்தாலும் அது என் கையில வச்சிருக்கிற துருப்புச்சீட்டு வச்சுதான் நிறுத்தணும். துருப்புச்சீட்டா? அப்படின்னா என்னம்மா? இப்போதைக்கு நான் சொல்றதை கேட்கிற ஒரே ஆள் மணிமாமா மட்டும்தான். அவர் தான் நம்ம கையில இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு. அவரை வச்சுதான் சில காரியத்தை நான் சாதிக்கணும். உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஏன் நானும் கபிலனும் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். பேசிட்டு தான் இருக்கீங்க. ஆனா பொதுவா ஜோடி போற மாதிரி சேர்ந்து சுத்துவீங்கல்ல, அது அதிசயமா இப்ப பார்க்க முடியுதுல, அதான் கேட்டேன். பாத்தீங்களா வல்லவன் புனிதாவை? ஏமா இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்தலங்கிறது தான் பிரச்சனையா? கபிலன், அப்படி கேளுங்க கபிலன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் இல்லாத எங்க அம்மா திரும்ப ரீஎன்ட்ரி ஆயிருக்கிறது எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. அதை விடுங்க வல்லவன். தெய்வான குழந்தைய தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும் போது நீங்க எந்த நம்பிக்கையில இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் கிளம்பலான்னு சொன்னீங்க? எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான் கபிலன். ஏங்க நேத்து வரை உங்க பேர்ல சொத்தை மாத்தி தரேன்னு சொல்லிட்டு இருந்த உங்க மாமா திடீர்னு எப்படி அவர் பேர்ல சொத்தை மாத்திக்கலாம்னு நினைக்கிறாரு? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு புனிதா. புரியுது கபிலன், அது என்னன்னு சொல்லி நான் பாக்குறேன். கபிலன், நடு வீட்டில் வந்து உட்கார்ந்து சொத்தெல்லாம் புனிதா பேருக்கு மாத்தி எழுதி கொடுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு போன மனுஷன் அதுக்குள்ள எப்படி இப்படி மாறுவாரு? எது எப்படியோ மிரட்டி சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தை காரணமா வச்சு உங்க மாமா மேல கம்ப்ளைண்ட் பண்ண புனிதா. ஆமா, தேவை இருந்தா அதையும் நான் பண்ணுவேன். புனிதா, நீ எதுக்கு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் புனிதா. இல்ல மாமா, இந்த சொத்தை நியாயப்படி தம்பிங்களுக்கு தான் போகணும். ஐயோ புனிதா, அப்போ உனக்கு? புனிதா, இந்த சொத்துல பாதி நீ சம்பாதிச்சது புனிதா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, அத பத்தி நான் எதுவும் பெருசா யோசிக்கல. எனக்கு என் தம்பிங்க சந்தோஷம் தான் முக்கியம். இருங்க இருங்க இருங்க, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதானே சொல்ல போறீங்க? கபிலன், நீங்க கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. நான் கிண்டல் பண்ணல புனிதா. கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற ஆபத்தை சொல்லி காட்டுறேன். உங்க பேர்ல சொத்து கைமாற போகுதுன்னு தெரிஞ்சப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்களா என்னென்ன பேசுறாங்கன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ உங்க மாமா சொத்தெல்லாம் அவர் பேருக்கு மாத்த போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எல்லாரும் அமைதியா இருப்பாங்க? கபிலன், எனக்கும் இது ஒண்ணுமே புரியல. போன்ல உங்க மாமா என்கிட்ட பேசும்போது கூட இந்த சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாத்தி வைக்கிறதா தான் சொன்னார். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மாத்தினாரு? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல கபிலன். இங்க பாருங்க, எப்படியும் நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா அப்பாவை மகாலிங்க மாமா கூட்டிட்டு வரதான் போறாரு. அவர்கிட்ட நான் பேசுறேன் கபிலன். என்னன்னு பேச போற? சொத்தை உங்க பேருக்கு மாத்துறது எனக்கு பிடிக்கல. அதனால எல்லா சொத்துகளையும் என் தம்பிங்க பேருக்கே மாத்துவீங்கன்னு சொல்ல போறியா? ஐயோ புனிதா, அப்படி ஏதாவது சொல்லி அவரு கோபத்துல நம்ம மாமாவை கண்ணிலே காமிக்காம போயிட்டா என்ன பண்றது? கபிலன் பாருங்க புனிதா, சொத்து யார் பேருக்கு வேணாலும் மாறிட்டு போட்டோம். எப்படியாவது உங்க மாமா கிட்ட இருந்து நம்பி மாமாவை சேஃப்டி பண்ணிட்டாலே போதும். சரி, மாமா அப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் தோணுது. என்ன கபிலன்? நீங்க எதுக்கு உங்க மாமா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறது நல்லதுன்னு தோணுது. கபிலன் வேணாம் கபிலன். புனிதா மட்டும் அவ மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவருக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க, அவர் எப்படி கோவப்படுவார்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல. அதுக்கெல்லாம் பயந்தா அப்பாவை எப்படி மாமா கிட்ட இருந்து காப்பாத்த முடியும் சொல்லுங்க? வல்லவன் சொல்றதும் சரிதான். நம்ம எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புனிதா. நீங்க தான் உங்க மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, அப்புறம் மொத்த கோவமும் உங்க அம்மா மேலதான் திரும்பும். அவங்க சொல்லிதான் இந்த கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னு உங்க மாமா உங்க மேலேயும் கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நம்ம கவனமா தான்